இப்போ இதில் இருக்கிறத எடுத்து கொண்டு போய் நம்ம ஏதாவது ஒரு செடிங்களுக்கு போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, தேங்காய் அரைச்சாச்சு. இது கூட சேர்த்திடலாம். பவுனு விற்கிற விலைக்கு இந்த மாதிரி நெட்பவளத்தில் இயற்கையாக கடவுள் கொடுக்குற இந்த மணிகளை நம்ம போட்டுக்கிறதே எவ்வளோ அழகு. எப்படி வந்து ஒரு பொண்ணு கன்சீவாக இருந்தால் அதுக்கு நிறையா சத்துக்களான பொருட்கள்லாம் கொடுத்து சாப்பிட வைப்போமோ அதே மாதிரியே எங்கேயுமே உடையில, ஆனால் இங்கே மட்டும் கொப்பளிச்சுட்டு போகுது. இப்போ வந்து கொஞ்சம் புதினா தழை. ஏன்னா கொழுக்கட்டைகளாக பிடிச்சாச்சு. கேரட் சட்னி தான் இருக்கிறேன். அது சொன்னால் கூட இவங்க காதில் கேட்டால் கூட சாப்பிட மாட்டாங்க. அதனால் முள்ளமாக சொல்கிறேன். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். அழகாக அந்த வேலியில் எப்படி படந்து போகுது இல்லைங்களா? நம்ம வீட்டுக்கு முன்னாடி காம்பவுண்ட் சுவர், அதில் வந்து அப்படியே வேலி போட்டிருக்கோம். அந்த வேலியில் வந்து தும்பர்ஜா, இந்த பூவோட பேர் வந்து தும்பர்ஜா. செடி ஒன்று வாங்கி வச்சேன். அது அப்படியே பர்பிள் கலர், லைட்டு பர்பிள் கலர், இந்த கத்திரி பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கத்திரிக்காய் பூ, அந்த பூ கலரில் பூக்குது. அழகாக பூக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து பந்தல் மேலே மேலேயாவது ஏற்றி விட்டோமா வருஷம் பூரா பூத்துட்ருக்குங்க. அப்படியே எவ்வளோ பூ வைக்குதுங்கிறீங்க. செடி நம்மளது சின்ன செடி தான். இப்போ தான் இவ்வளோக்கு ஏறி இருக்குது பாருங்களேன். இப்போ இவ்வளோ வரைக்கும் போயிட்டுருக்கு. இது ஃபுல்லாக ஏறணுங்கிறதுக்காக ஏற்றி விட்டுருக்கேன் பாருங்களேன். இது ஃபுல்லாக ஏறணுங்கிறதுக்காக ஏற்றி விட்டுருக்கேன். இது வரைக்கும் பர்பிள் கலர் பூத்துச்சுன்னா அந்தாண்ட போயிருந்துச்சுன்னா அது வந்து லங்கோன் க்ரீப்பர் வந்துடும். அதுக்காக இந்த சைடு ஃபுல்லாக பர்பிள் கலர் பூக்கட்டுன்னு வச்சுருக்கேன். அப்படியே நல்லா ஃபுல்லாக படந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல? ஓகே வாங்க, நமக்கு இன்னொரு வேலை இருக்குது, முக்கியமான வேலை. போய் நம்ம அந்த வேலையை முதல்ல பார்க்கலாம். நம்ம வாங்கிட்டு வந்து போட்ட அசோலா பாருங்கள் எவ்வளோ படர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸு ஃபுல்லாகவே படர்ந்துருச்சு நல்லாவே. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு இருக்கேன், அதுக்குன்னு ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று வாழ்ந்துருக்கேன். அதில் வந்து இந்த ட்ரிப்பு வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு. தனியாக போட்டோமாக்கா நம்ம வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த ட்ரிப் தனியாகவே ஒரு பாக்ஸ் போட்டு அதில் போட்டுடலாம். இதில் தண்ணி விட்டு இதில் தனியாக போட்டு வைக்கலாம். இதில் தனியாக அசோலா மட்டும் போட்டு வச்சோமாக்கா இது நிறைய வர நம்ம எடுத்து செடிங்களுக்கு போட்டுடலாம். செடிங்களுக்கு நல்லா சுற்றிலையும் கொத்தி விட்டு செடிங்களுக்கு எடுத்து அசோலாவை போடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன்களுக்கு போடலாம். ஆடு மாடு கோழி அதுக்கெலாம் போடலாம். ரெண்டாவது வந்து நம்ம பக்கோடா சுட்டு சாப்பிட்லாம். எப்படி கொத்தமல்லி தழை போடுறோமோ அது மாதிரி இந்த தலைங்களையும் இதையும் போட்டு அப்படியே கடல மாவில் போட்டு பெரட்டி அப்படியே போண்டாவாக சுட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதனால் இது தனிப்பட்ட முறையில் போட்டு நம்ம வளர்த்தனமாக்க அது மட்டுமே அதிகமாக வரும் இல்லைங்களா, அதுக்காக தான். அப்போ ஒரே ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தார். சரி எப்படியோ கொஞ்சம் உற்பத்தி ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் போட்டேன். இப்போ நம்ம தனியாக போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இதை மட்டும் எடுத்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வேலையை. இருக்கிறத எடுத்து போடுவீங்கப்பா. அந்த பூ எடுக்காத, அந்த தலைங்களை மட்டும் எடுத்து போடு. போதும், விட்டு போதும். அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து செடிங்களுக்கு போட்டுடலாம். இதுவே வந்து படர்ந்து போயிடும். ஏன்னா நம்ம டப்பு ஃபுல்லாக நப்ப வேண்டியதுலாம் இல்லை, சும்மா கொஞ்சமாக போட்டோமா போதும். இதுவே டப்பு நிறைய வந்துடும். இப்போ இதில் இருக்கிறத எடுத்து கொண்டு போய் நம்ம ஏதாவது ஒரு செடிங்களுக்கு போட்டு விட்டுறலாம். இன்றைக்கி சாயந்தரமாக ஏதாவது செடிங்களுக்கு தாத்தாவை கொத்தி விட சொல்லி அதில் போட்டு பெரட்டி விட்டுறலாம். ஓகே, போகலாமா? இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து பச்சை பயிர் எரிசேரி தான் செய்ய போகிறேன். இந்த லஞ்சுக்கும் சரி, காலை டிஃபனு, நைட்டுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு குழம்புன்னு ஒன்று வைக்கிறோம் பாருங்க. அது எவ்வளோ பெரிய வேலைங்கிறது நம்ம செய்கிறவங்க நமக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொன்றும் வைக்கிறது, யோசனை பண்ணி வைக்கிறதுங்கிறது பெரிய சிரமமான வேலைங்க. இன்றைக்கி வந்து பச்சை பயிர் வைக்க போகிறேன்னா எப்பவும் போல் பச்சை பயிர் கடைசல்லாம் கிடையாது. கடைசல்லாம் சாப்பிட மாட்டாங்க. வச்சுட்டா என்ன அதே பச்சை பயிரா அப்படிம்பாங்க. இதில் அது வர ஒரு சலுப்பு போட்டுக்குவாங்க, வச்சதையே வைக்கிறியா அப்படின்னு. அதனால் இன்றைக்கி வந்து இந்த பச்சை பயிரையே வந்து எரிசேரியாக வைக்க போகிறேன்.
தட்டைப்பயிரில் எரிசேரி வைப்பாங்க, பச்சை பயிரில் வைப்பாங்க, அதே போல் பாசிப்பருப்பில் வைப்பாங்க. இன்றைக்கி வந்து பச்சை பயிர் எரிசேரி. அதனால் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் எரிசேரி, பச்சை பயிர் எரிசேரி. ஓகே, வாங்க வச்சிடலாம். இந்த பச்சை பயிரில் வந்து கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டாச்சு. பச்சை பயிரை ஒரு சிலர் வறுக்கிறாங்க, நான்லாம் வறுக்கல, அப்படியே போட்டேன். வறுக்காமல் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். அப்படியே போட்டாச்சுங்களா, அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 4 விசில் விட்டோமா பச்சை பயிர் நல்லாவே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றணுமா, அதுதான் எரிசேரி. தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்புக்கு பேர் எரிசேரி. தேங்காய் இல்லாமல் நம்ம கடையிறதுக்கு பேர் நம்ம பச்சை பயிர் கடைசல். நல்லா குக்கர் மூடி வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த கறிப்பலா இன்றைக்கி பறிச்சுட்டு வந்தேன் நம்ம தோட்டத்துலேருந்து. இதை ரெண்டையும் அரிஞ்சு போட்டு கூட காலிஃப்ளவர்லாம் உருளைக்கிழங்கு போட்டு கறி மாதிரி வறுத்துற போகிறேன். இதுதான் இன்றைக்கி பொரியல். எப்படிங்க, இன்றைக்கி இதை வச்சுட்டு வந்து காட்டுறேன். பச்சை பயிறு நல்லாவே வெந்துருச்சுங்க, சூப்பராக வெந்துருச்சு. இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னு சொன்னேன்ல, அதுக்கு தேங்காய், அதுக்கு வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சம் சீரகம், அவ்வளோதான். இப்போ இதை வந்து அரைச்சிடலாம் நம்ம. நான் கொஞ்சமாக பச்சை பயிறு போட்டுக்கிறதுனா கொஞ்சம் தான் தேங்காய் போட்டிருக்கிறேன், அவ்வளோதாங்க. இதை அரைச்சி அது கூட ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சாச்சு, இது கூட சேர்த்திடலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நல்லா கொதிக்க விட்டோமாக்கா முடிஞ்சிட்டு ஒரு தாளிப்பு, கடுகு, கடலப்பருப்பு, வரமிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சோமா முடிஞ்சுது. எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்றோம், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதே பச்சை பயிர் தான். இதுவே முளைக்கட்டி கூட நம்ம இந்த கிரேவி செய்யலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பு மட்டும் சரி பார்த்துக்கலாம் நம்ம. நான் கறிப்பலா செஞ்சேன் இல்லைங்களா, பொரியல் செய்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, மட்டன் வறுக்கிற மாதிரி வறுத்துருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி இதுதான். தேங்காய்லாம் திரி கொட்டில் கறிப்பலாவும் காலிஃப்ளவரும் போட்டு செஞ்சுருக்கேன். கறிப்பலாவையும் காலிஃப்ளவரும் நல்லா சுடுதண்ணில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டேன். அப்போ தான் அந்த கறிப்பலா கொஞ்சம் வேகும். அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு எப்பவும் போல் மட்டன் எப்படி வறுக்கிறோமோ அது மாதிரி வறுத்தர வேண்டியது தான். எனக்கு இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. மெயினாக வந்து தாளிப்பு வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணுங்க. தேங்காய் எண்ணெய் போட்டு வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சமாக்க இந்த வேலை முடிஞ்சுது. சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாலுமே குழம்பு. எப்பவும் போல் செய்கிறது இல்லாமல் இன்றைக்கி வித்தியாசமாக செஞ்சதுனால எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லாவே சாப்பிட்டாங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம எக் ஃப்ரூட் இருக்கு இல்லைங்களா, முட்டை பழம், அந்த பழம் தான் பூ பூத்துருக்குன்னு சொன்னால போன வீடியோவில். அதனால அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறோம். எப்படி வந்து ஒரு பொண்ணு கன்சீவாக இருந்தால் அதுக்கு நிறையா சத்துக்களான பொருட்கள்லாம் கொடுத்து சாப்பிட வைப்போமோ, அதே மாதிரியே இப்போ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேர். எப்படிங்க, கீழே வந்து அந்த சாம்பல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் நம்ம தென்னை மட்டைங்கள்லாம் போட்டு மஞ்சள் வந்து வேவிச்சோம் இல்லையா, அந்த சாம்பல் எல்லாம் கீழே வந்து இறச்சி விட்டுருக்கேன். அடுத்தது வந்து அந்த மஞ்சள் வேர்க்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, மஞ்சளுடைய வேர்க்கிழங்கு, அந்த மஞ்சளை வேர்க்கிழங்கை வந்து தட்டினப்ப அந்த வேரெல்லாம் உளுந்துருச்சு. அந்த வேருங்களை வந்து அப்படியே பாருங்கள், அந்த வேரை தான் வந்து இப்போ வந்து அதுக்கு வந்து எருவாக கொட்டியிருக்கேன். அதில் பாதி மஞ்சளும் கொட்டியிருக்குது பாருங்கள், தட்டை விழுந்துருச்சு. அதெல்லாமே எருவாக எடுத்துகிட்டு வந்து செடிக்கு போட்டுட்டேன். சரியா வேஸ்ட்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நல்லா பூ காய் வச்சுருக்கிற மரத்துக்கு போட்டால் கொஞ்சம் சத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை அப்படியே போட்டுட்டு விடக்கூடாது. அப்படியே ஒரு கிளறு விட்டுருங்கண்ணா, அப்படியே அப்போ தான் உள்ளார அதுக்கு எல்லாத்துக்கான சத்துக்களும் கிடைக்கும். நல்லா கிளறி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக நிறுத்திட்டோமாக்க நல்லா சத்து கிடைக்கும். ஓகே, இது மாதிரி எந்த ஒரு பொருள் கிடைச்சாலுமே அது வேஸ்ட்டு பண்ணாதீங்க, அதை செடிகளுக்கு போடுங்க. அது நமக்கான உணவாக இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அது செடிகளுக்கான உணவாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். சாம்பலை பாருங்கள் எருவாக போட்டுட்டேன், அந்த மஞ்சளுடைய வேரை பாருங்கள் அதுவும் எருவாக போட்டாச்சு. இப்போ அந்த பலா மரத்துடைய இலைகளையும் அதுக்கு எருவாக போட்டாச்சு. சூப்பர் இல்லை? இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக கிளறி கொடுத்துடலாம்.
எப்போவுமே வந்து எருவு போட்டோமாக்கா அதை அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம தண்ணி விட்டோமா அந்த எருவெல்லாம் அப்படியே கரைஞ்சிட்டு போயிடும். அதனால தான் இப்படி கொத்தி விடுறது. அப்படி கொத்தி விட்டோமாக்கா எருவு நம்ம தண்ணி விட்டாலும் அது அப்படியே அதனுடைய எசன்ஸ் எல்லாமே வந்து மரத்துக்குள்ளார அந்த நிலத்தடியில் வந்து இறங்கும். அதுக்காக தான் இது மாதிரி எருவு போட்டுட்டு எல்லாத்தையும் கொத்தி விட்டுறது. சுற்றிலையும் கொத்தி விட்டதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. அந்த அண்ணனை பிடிச்சபடியாக தண்ணி விட்டுட்டே போயிருங்கண்ணா அப்படின்ட்டு. டைம் ஆயிடுச்சு, இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. ஆனால் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேன்னு இருக்காரு. அதனால் தண்ணி விட்டு ஒரு தேக்கி நிறுத்திடலாம் அப்படியே. அதுக்கப்புறமேட்டு நல்லா இறங்கிக்கும் அதனுடைய எசன்ஸ் எல்லாமே. சரிங்களா? தண்ணி எடுத்து விட்டுட்டாரு. தண்ணி பாஞ்சிட்ருக்கு ஃபுல்லாக. தண்ணி கட்டி அப்படியே ஃபுல்லாக நிப்பாட்டிட்டோமாக்கா நல்லா இறங்கும் அதுக்கு. இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த நெற்பவளம் பார்த்திங்களா, காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நெற்பவளம். இதோ 100 ரூபாய்க்கு இந்த செடி வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி விதையாக வாங்கி போடுறத விட நீங்கள் செடியாகவே வாங்கிக்கிட்டிங்கன்னா தான் ஈஸியாக காப்பாற்ற முடியும். ஏன்னா இதனுடைய முளைப்பு திறன் வந்து ரொம்ப அதிக நாள் எடுக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம செடியாக வாங்கிக்கிறது. அப்படியே நெல் அப்படியே காய்ச்சி அப்படியே மணிமணியாக காய்ச்சி அப்படியே தலையை சாய்ச்சிட்டு இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இப்போ தான் ஒரே ஒரு கொத்து தான் வச்சேன். இப்போ 2 3 அப்படியே போய் ஒரு 10 கொத்தாட்டம் வந்துருச்சு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நெற்பவளம் அழகாக இருக்குது. எப்படின்னா இது நிறைய மணி வந்ததுக்கப்புறம் கோர்த்து கழுத்தில் நம்ம மணியாக போட்டுக்கலாம். பொத்துல இருக்குமா அதில்? இதுக்குள்ளே பொத்துலாக இருக்குது. நம்பர் உள்ள வருது பார்த்தீங்களா, மணியாட்டு பொத்துலாக இருக்கும். இது நம்ம எடுத்து ஒரு நூலில் இல்லைன்னா கம்பியில் அப்படியே கோர்த்து போட்டுக்கலாம் கழுத்தில். காய் விளையணும். நம்ம அப்படியே கலராக மாறிடும். பணம் பவுனு விற்கிற விலைக்கு இந்த மாதிரி நெற்பவளத்தில் இயற்கையாக கடவுள் கொடுக்குற இந்த மணிகளை நம்ம போட்டுக்கிறதே எவ்வளோ அழகு இல்லை. நான் உடம்புக்கு நல்லது, எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதனால் இது நான் சுற்றி வந்ததுக்கப்புறம் சேர்த்து வச்சு ஒரு மணியாக கோர்த்துக்கலாம். ஏன்னா சுகருக்கு பழுத்த பழமாக சாப்பிடக்கூடாதான். செங்காயா சாப்பிட சொல்றாங்க. கொஞ்சம் காய் வெட்டா சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இனிமேல் இதுங்கெல்லாம் வந்துருங்க. இங்க வச்சிருக்கிறதுலாம் இந்த கரையோரத்துல ஒரு 4-5 செடி வச்சிருக்கேன். எல்லாம் ஒரே பப்பாளி விதையை தான் போட்டேன். ஆனால் உனக்கு நீளமாக காய்க்குது, உனக்கு குண்டா காய்க்குது. ஏன்னு தெரியல. எப்படி ஒரு அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கிற குழந்தைங்க ஒன்று கருப்பாகுது, ஒன்று சிகப்பாக இருக்குது, ஒன்று உயரமாகுது, ஒன்று குட்டையாகுது. அப்படி தான் ஆகிப்போச்சு என் பப்பாளி பழமும். ஒன்று நீட்ட காயாகுது, ஒன்று குட்டை காயாகுது. ஆனால் எல்லாம் ஒரே மரத்து விதைகளை தான் போட்டேன். எங்கேயுமே உடையில. ஆனால் இங்கே மட்டும் கொப்பளிச்சுட்டு போகுது. நடுகாண்ட ஊத்து எடுத்துட்டு போற மாதிரி போகுது. அடியிலேருந்து எங்கேயாவது புட்டுட்டு போகுதோ என்னவோ தெரியல. அப்புறம் கட்டின தண்ணி எல்லாமே இது வெளியே போயிடும். வந்து இதை அடைச்சி விட்ருங்க. ஆனால் அது ஆமாண்ணா கரெக்டாக அடைச்சிட்டிங்க. ஓ, அங்கத்துல எலிவங்க இருந்துச்சா? அதான் எங்கடா தண்ணி போற வழியே காணா, அங்க மட்டும் கொப்பளிச்சுட்டு வருதுன்னு பார்த்தேன். எலிவங்கு வழியே வருது பாருங்க. அதான் மொட்லி விடுது. அவ்வளோதான். இப்போ இதை ஃபுல்லாக நப்பியாச்சு. தண்ணி ஃபுல்லாக இருக்குது. தேக்கமாக இருக்கு. இது இப்போ இது ஃபுல்லாகவே நின்றுக்கும் அப்படியே தண்ணி. நைட்டு ஃபுல்லாக தண்ணி நின்றுச்சுன்னா இதுக்கு நல்ல தேக்கமாக இருக்கும். ஊறுனுச்சுன்னா நல்லா தேக்கமாக ஏறிக்கும். சூப்பர். மனசுக்கு திருப்தியாக இருக்குது இப்போ தான்.
இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு தான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே இட்லி தோசை தான் இப்போ சாப்பிட்றது இல்லைங்களே, அதனால் வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு கவுனி அரிசி கஞ்சி தான் கொடுப்பேன். சரி அதுவே கொடுத்தாலும் போர் அடிச்சிடும் இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து அவல் கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுவே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படின்னா பச்சைப்பயிறு சுண்டல் போட்டு அதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து நான் இந்த மரபு சந்தைக்கு போயிருந்தப்ப தானியத்தில் கொழுக்கட்டை செஞ்சு கொண்டு வந்தாங்க. சரி அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு அதுக்கு வந்து பச்சைப்பயிறு வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. நான் என்னென்ன பண்ணுறேங்கிறத காட்டுறேன். அதை சாப்பிட்டதை வச்சு நான் செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எப்பவும் போல் கடுகு கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து வேணுங்கிறது வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு. அவள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அவள் அதே மாதிரியே பச்சை பயிறு வேக வச்சு எடுத்துருக்கேன். ரொம்ப கொலைய வேக வைக்கக்கூடாது, நறுக்கு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி வேக வச்சாச்சு. நிலக்கடலை வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். தேங்காயை திருகி எடுத்து வச்சுருக்கேன். அதில் புதினா தலை, கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டிருந்தாங்க அந்த வாசத்துக்கு, அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வேக வச்சிடலாம் கொழுக்கட்டையாக. அவ்வளோதாங்க. அங்கே வந்து அவ்வளோ வாய் பேசினார் எங்கள் வீட்டுக்காரர், இது மாதிரிலாம் வீட்டில் செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு. இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாம், சாப்பிட்றாரா இல்லையான்னு பார்க்கலாம். உப்பு இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் கொழுக்கட்டையாக பிடிக்கணும் அப்படிங்கிறது கூட இல்லை, அப்படியே அவலில் போட்டு தாளித்து அப்படியே கூட சாப்பிட்லாம். நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி அப்படியே வேக வச்சு மறுபடியும் வேக வச்சு சாப்பிட்ணுங்கிறதுலாம் இல்லை. அவலை போட்டுடலாம். அடுத்ததாக பச்சைப்பயிறு. இப்போ வந்து கொஞ்சம் புதினா தலை. ஏன் நான் வதக்கினதுக்கப்புறம் போடனா அப்போ தான் இந்த புதினா ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்கு தான். அடுத்ததாக கொஞ்சமாக தேங்காய். அடுத்ததாக கொஞ்சமாக நிலக்கடலையை வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது. இப்போ எல்லாமே கலந்து கொடுத்துட்டு நம்ம உப்பு கரெக்டாக இருக்குதான்னு மட்டும் பார்த்துட்டு இறக்கி வச்சிடலாம் நம்ம. சரிங்களா? அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்ததாக அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னி. எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சம் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். கேரட் சட்னி தான் இருக்கிறேன். அது சொன்னால் கூட இவங்க காதில் கேட்டால் கூட சாப்பிட மாட்டாங்க, அதனால் முள்ளமாக சொல்கிறேன். பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2, கேரட் 1, காரத்துக்கு ஏற்ப வர பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, புளி, அவ்வளோதான். போட்டு உப்பு போட்டு அரைச்சிட வேண்டியது தான். ஒன்றுன்னா போட்டுடலாம். காலையிலே எந்திரிச்சு வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கார் விகாஸ் தம்பி. வந்து அந்த அவல் உருண்டைகளை வந்து கொழுக்கட்டையாக பிடிச்சி வைடா, அதுக்குள்ளே நான் சட்னி அரைச்சிட்றேன்னு, அதனால் அதெல்லாம் பிடிச்சி வச்சிட்ருக்கான். கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் நம்ம கேரட் திருகி வச்சுருக்கோம் இல்லைங்களா. கேரட் நிறைய போடாதீங்க, அப்புறம் இனிப்படிக்கும். அதனால் ஒரே ஒரு கேரட் தான் போட்டேன் நான். கேரட்டையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் புளியும் சேர்த்திக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கு பிறகு தான் நம்ம வந்து கடைசியாக தான் தக்காளி சேர்த்தணும். இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்குங்க. ஏன்னா கேரட் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்தன பிறகு நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்துன உடனே நல்லா வதங்காது, ஏன்னா நம்ம ஹைப்ரிட் தக்காளி தானே போடுறோம். நாட்டு தக்காளி வந்து உடனே வதங்கிடும். ஹைப்ரிட் தக்காளி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்தி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தி கொஞ்சம் நேரம் வேக விட்டோமா கேரட்டும் வெந்துடும், தக்காளி நல்லா வதங்கிடும். கொழுக்கட்டைகளாக பிடிச்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதை வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். அவ்வளோதான். சட்னி இங்கே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை ஆற விட்டு நம்ம அரைச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினேன் நான், ஏன்னா அப்போ தான் வந்து கேரட்டு வேகுங்கிறதுக்காக. இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம சட்னி அரைச்சிடலாம், வேறு எதுவும் இல்லை.
ரொம்ப சூப்பரான அதுவும் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் தான் இன்றைக்கி காலையில் செஞ்ச டிஃபனுங்க. நீங்களுமே ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவள் கூட நம்ம பச்சை பயிறு சேர்த்திருக்கோம், அதுக்கப்புறம் நிலக்கடலை சேர்த்திருக்கோம், அந்த சட்னி கூட வந்து வெஜிடபிள் சேர்த்திருக்கோம். நம்ம கேரட் சட்னி தான் செஞ்சுருக்கோம். அது கூடவே வந்து நான் வந்து சுண்டல் வந்து தாளித்து வச்சுருக்கேன். வெள்ளை மூக்கல்ல சுண்டல் தாளித்து வச்சுருக்கேன். காலையில் டிஃபன் வந்து இப்படி ப்ரோட்டீனோடு சேர்த்து தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி 1-2 நாளாவது இப்படி செஞ்சு கொடுப்போமே அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி இன்றைக்கி செஞ்சு கொடுத்தேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான டிஃபன் ஐட்டம் தான். இது ஏற்று சொல்லவும் ஓடுது பாரு. பூனாச்சி பூனாச்சி இங்கே வாடி. இவனு மறைச்சி வைக்குதுடி, இவனு கத்தாதடி, மறைச்சி வைக்குது. இப்போ மீதிக்கு 2 தூக்கிட்டு போகும்போது நம்ம பூனைக்குட்டி வந்து 3 குட்டி போட்டிருக்குது. இந்த 3 குட்டியும் சும்மாவே வச்சுருக்கிறது இல்லைங்க. ஒரு நாளைக்கு 2-3 இடத்துலையாவது தூக்கிட்டு போய் மாற்றி வச்சுக்கிட்டே இருக்குது. ஆனாலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோழி மிதித்து குஞ்சு சாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவ்வளோ வாயில் கவ்வி அது தூக்கிட்டு போகுது. ஆனால் அது அந்த பூனைக்குட்டிக்கு ஒன்றுமே ஆகலை. அது பாட்டுக்கு நல்லா தான் இருக்குது. தூக்கிட்டு போகிற இடத்துலலாம் வச்சுக்கிது, கொண்டு போய் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுக்கிது. உன் குட்டிங்கெல்லாம் கொண்டு போய் எங்கே வச்சுருக்குற? என் துளசி மாடத்தில் கொண்டு வச்சுருக்குறியா? பக்கத்தில் வந்தாலும் கொர்றங்கிறா. என் துளசி மாடத்தில் வச்சதும் இல்லாமல் நீ சவுண்டு வர விட்றியா? சவுண்டு கண்ணை பாரு. வாடி, என்கிட்ட தானே பாலுக்கு வந்து நிற்ப. அப்போ வாடி, ஒன்று பேசிக்கிறேன். என்னங்கடி பண்ணுறாங்க உங்கள் குட்டிங்களா? எங்கே எடுத்துருவாங்களோன்னு எப்படி விரைச்சிட்டு பார்க்குறா பாரு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.